எட்சன் அந்த படத்தோடைய விமர்சனம் மற்றும் பல விஷயங்கள். படத்தில் ஒரு 15 நிமிஷம் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு. என்னடான்னு பார்த்தா ஆர்யா வந்து ஒரு கொலை பண்ணுறாரு. இந்த புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி கொலை பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ரீசன் என்னென்னா அஜித் பட டிக்கெட்டை வந்து ஒருத்தர் கிழிச்சிருவார். அது கோவப்பட்டு அவர் வந்து கொலை பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வரும்போதே வந்து இந்த படத்துடைய எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ வந்து எனக்கு கிடச்சிருச்சு. சரிடா செவலை பயங்கரமாக தான் இருக்க போகுது, ஸ்டெடியாக உட்கார்றா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு உட்காந்தாச்சு. படம் முடிகிறப்போ வந்து ஸ்க்ரீனை பார்த்து வந்து கும்பிட்டு தான் வந்தேன். உண்மையாலுமே லிட்டரலாக வந்து கும்பிட்டு தான் வந்தேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து படத்துக்குள்ளே வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காரு விஷ்ணுவர்தன் அவர்கள். ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவர் விஷ்ணுவர்தன் மாதிரி கேலிபர் இருக்கிறவர் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கதை நம்பி தான் நான் பார்த்துருக்கேன். கதை நம்பி, கேரக்டரைசேஷன் நம்பி, டைலாக்ஸை நம்பி, ஸ்க்ரீன் ப்ளேவை நம்பி, சினிமட்டோகிராஃபியை நம்பி, அவருடைய இன்ஸ்டிங்க்டை நம்பி படம் எடுத்து தான் நான் பார்த்துருக்குறேன். முதல்ல வந்து ஒரு நடிகர் அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகரை நம்பி ஒரு படம் எடுத்து பார்த்தேன். என்ன ஒரு இதுனா அதை வந்து அஜித்தை பெருமைப்படுத்துறது அவர் நினச்சிருக்காரு. அஜித்தை வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து மோசம் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அவரை சிறுமப்படுத்துறது தான். இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது வந்து அஜித்தை சிறுமப்படுத்துறது தான். அதாவது தலை அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஸ், அந்த ஃபேன் பேஸ், அந்த இன்னசென்ட் ஃபேன் பேஸ் அப்படின்னு இருக்குல்ல, அஜித் சொன்னால் ஒடியார ஃபேன் பேஸ், அவங்கள யூஸ் பண்ணி எப்படியா அந்த படத்தை சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா உள்ள ப்ராடக்ட்டில் ஒன்றும் கிடையாது. கண்டென்ட் வைஸ் நாங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணல, கேரக்டராக நாங்கள் டிசைன் பண்ணல, டைலாகாக நாங்கள் எழுதலை, ஃபைட்டாக சும்மா எல்லாம் ஏதோ அப்படியே ஒட்ட வச்சு விட்ருக்குறோம். ஆனால் அஜித் அப்படிங்கிற ஒரு பேரை போட்டால் எல்லோரும் ஒடியாந்துருவாங்களே, எப்படி வந்து ஹிட் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு அவங்கள யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஃபேன்ஸை. அது வந்து மிக மிக ஒரு தவறு. இந்த படத்தை கண்டிப்பாக அஜித் முழுவதுமாக பார்த்தாருன்னா கேட்பார், யாரை கேட்டு இவ்வளோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக அஜித் கேட்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா அவ்வளோ தூரம் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரொம்ப முகம் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாரை தேவையில்லாமல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். நாளைக்கு விஜயாவே இருக்கட்டும், விஜய் உங்களுக்கு வந்து நாளைக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி இது பண்ணாலும் அதுக்கடுத்த படத்தில் வந்து விஜயும் இதே மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டார்களுக்கு வந்து அது செய்யும் வந்து ஒரு அவமானம் அப்படின்னு வந்து நான் ஓப்பனாக வந்து சொல்லிக்க வந்து விரும்புகிறேன். படத்தில் எதுவுமே இல்லைங்க கேரக்டரைசேஷனாக. அந்த கேரக்டர்லாம் அப்படி கிடையாது. ஆர்யா வந்து அப்படியே சொங்கு மூஞ்சியாக அப்படியே வர, அப்படி அழுத்தூங்கு மூஞ்சியாக வர்றாரு. அவரோட இஷ்டத்துக்கு அவரோட ஸ்லாங்கில் பேசுகிறாரு. தூத்துக்குடியிலேருந்து வர்ற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தூத்துக்குடி ஸ்லாங் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணா பழனி அப்படி அங்கே அந்த ஏரியாவிலேருந்து வர்றாரு. அதுக்கான ஸ்லாங்கோ இல்லை அதுக்கான ஒரு கெட்டப்போ அந்த ஒர்க் அவுட்டோ எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒர்க்குமே கிடையாது. எல்லோரும் வந்து சும்மா ஒரு வேகாக ஒரு லைனை எழுதிட்டு போயிட்டு சும்மா ஒரு ரிகர்சல் பார்த்த ஒரு விஷயங்களை வந்து அப்படியே எடிட் பண்ணி ஒரு படமாக சேர்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுதே தவிர இது ஒரு முழு படமாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்னா பாடல்கள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலைங்க, வருது டிஸப்பியர் ஆயிடுது. அப்படிங்கிறப்ப வந்து உங்கள் ஒர்க் உள்ளே போகலை அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா ஒர்க் எப்போ உள்ளே போகுதோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமா கமர்ஷியல் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் தனியொருவன் மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ வந்து எனக்குலாம் ஒரு ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ லெத்தார்ஜிக்காக எடுத்திருக்காங்க. ஏன் ஷாக் அப்படின்னாங்க, இந்த படம் கிட்டத்தட்ட வந்து 15 கோடிக்கு மேலே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. இந்த 15 கோடிக்கு மேலே அப்படிங்கிறது வந்து இந்த 15 கோடியை 15 லட்சமாக மதித்து இவங்க ஒரு படம் பண்ணியிருக்கிற இந்த தருணத்தில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து திரு அப்படின்ட்டு. அவங்க ஒரு படம் பண்ணாங்க, தங்க மீனும் தறிகட்ட ஒன்றும் அப்படின்ட்டு. அதோட ட்ரெய்லர் கீழே நினைக்கிறேன். அந்த படம் கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன 70 கேமரா இருக்கிற வச்சு தான் எடுத்தாங்க. அவன் கிட்டத்தட்ட வந்து உயிரே விட்டான். அவங்க அம்மா அப்பாலாம் வந்து கிட்டத்தட்ட அழுதுட்டாங்க. ஏன்னா அவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறங்காட்டி அந்த கெட்டப்புக்காண்டி அதை பண்ணி 3 வருஷம் நடித்தான். ஆனால் பியூட்டி என்ன தெரியுங்களாங்க, அந்த 3 வருஷம் நடிச்சும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ சால்வ் ஆகாதங்காட்டி இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் வந்து இன்னொரு 5% தான் எடுக்கணும். அந்த படத்தை எடுக்க முடியல, எடுத்து வெளியிட முடியல. ஆனால் உள்ளே வந்து எல்லாத்தோடைய உயிரையும் போட்டிருக்காங்க. அதாவது நடிகன் வந்து அவனோட உசரை கொடுத்துருக்கான், இயக்குனர் அவனோட உசரை கொடுத்துருக்கான், ஒளிப்பதிவாளர் அவனோட உசரை கொடுத்துருக்கான். அந்த படம் ஃபெயில் ஆகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற ஒர்க் அப்படிங்கிறது சின்சியர். இந்த படத்தில் இருக்கிற ஒர்க் சின்சியராக அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து ரொம்ப காண்டாக யாருமே பேச மாட்டாங்க. இந்த படம் அப்படிங்கிறது வந்து சினிமாவே கேவலப்படுத்துகிற ஒரு படங்க. இதுதான்டா எங்ககிட்ட காசு இருக்குது, ஸோ நாங்கள் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி அப்படியே இது இத்தனைக்கும் வந்து ஒரு மேகசினில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி, அதை எடுத்து கேவலப்படுத்தி ஏதோ ஒன்று எடுத்து தூக்கி வீசுவோம். எங்கிட்ட பணபலம் இருக்குது, அதங்காட்டிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து மெயினான ரிவ்யூஸ், அதான் நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. நான் 2-3 ட்வீட் டைப் பண்ணேன், படம் கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே வந்து இந்த சம்மந்தப்பட்ட யூடிவி அவர் தனஞ்சயன் அவர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, ஓரளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் பேப்பர்கள்லாம் இங்கிலீஷ் மேகசின்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, அதங்காட்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து அப்படியே லைட்டாக தட்டி அப்படியே லைட்டாக மிரட்டினா. அப்படி
எனக்கு அதான் தோணுச்சு. அப்போ இங்கிலீஷ் மேகசின் வந்து சொன்னாங்கன்னா, அப்போ எல்லாரும் வந்து சரின்றுவாங்களா? இப்போ இங்கிலீஷ் மேகசின் சொல்கிறது தான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கேட்டுட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ இங்கிலீஷ் மேகசின் வந்து ஒரு லிங்காவையோ, இல்லை வேற ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிடுறாங்களா இல்லையா? அப்போ தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் கேவலமா? இல்லை நான் மாதிரி என்ன மாதிரி தமிழில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறோம், பொழப்பெல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம் எல்லாரும் மட்டமானவனா? என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு எனக்கு தெரில. ரொம்ப பயங்கரமான ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா வெறும் அந்த காசு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து எப்போ வேணால் அக்சசபிள், அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி இவங்க மொத்த தமிழ் சினிமாவோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து கீழே. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு படம் எச்சனுடைய நாளைக்கு ஒரு தோல்வி அப்படின்னு வச்சுங்களேன், இது எச்சன் மட்டும் தோக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு 20 ப்ராஜெக்டில் வந்து அடியாகும். இவங்க தாங்குவாங்க. யூடிவி அப்படிங்கிறது ஒன்று தாங்கும். தமிழ் சினிமா என் குடும்பம் அப்படிங்கிறங்காட்டிக்கு நான் பேசுகிறேன். நான் என்னென்னா, யூடிவி அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். ஸோ 20 கோடி லாஸ் இல்லை, 200 கோடி வேணால் தாங்கிறதுக்கான சக்தி அது இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர், ஒரு சாதாரண ஒரு 50 லட்ச ரூபா ப்ரொடியூஸ் பண்ணுறவன், ஒரு 60 லட்ச ரூபா பண்ணுறவன் இந்த மாதிரி ஒரு தோல்வினால் இதோட பாதிப்பு அப்படிங்கிறது அவனுக்கெல்லாம் இருக்கும். அவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன போய் பதில் சொல்லுவீங்க? ஏன்னா சக்ஸஸ் ரேட் கம்மியாகுது இல்லை, ஃபைனான்சியர் தரமாட்டான்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு செய்கிற அநீதி இது. ஸோ தயவுசெய்து நல்ல கதை இருந்தால், தெளிவாக இருந்தால் மட்டும் எடுங்க தயவுசெய்து. இல்லாட்டி கம்மன் அந்த பக்கம் போயிருங்க. தமிழ் சினிமாவை கேவலப்படுத்தாதீங்க. நல்ல முயற்சி எடுத்து தோல்வியாகிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சியே பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் நான் படுத்துக்கிட்டே படம் எடுப்பேன், படம் எடுத்துகிட்டு வந்து தோத்துட்டு போட்டேன், ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்னொரு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி? அதாவது ஹாலிவுட்டில் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன ப்ரொடியூசர்னால் செய்ய முடியாத ஒரு முயற்சியை ஒரு சினிமாவுக்கு அர்ப்பணிப்பாக, ஒரு டைட்டானிக் மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான் தயாரித்தது. அன்றைக்கி வந்து லியோனார்டோ டிகாப்ரியோவும் அன்றைக்கி வந்து அந்த கேட் வின்ஸ்லெட்டும் புதுமுகங்கள் தான். ஆனால் அவங்கள நம்பி வந்து அவ்வளோ 600-700 கோடி ரூபா போட்டு பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதோட விஷன் அப்படிங்கிறது தெரியும். அந்த பலம், அதாவது அவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து ஷோல்டர் தாங்கிறதுக்கான இது இருந்தது. அந்த புது முயற்சிகளுக்கு வந்து ஒரு கேட்வேவாக அமைகிறது தான் வந்து கார்ப்பரேட் கம்பெனி. ஆனால் இருக்கிற மசாலாவே ஒழுங்காக எடுக்க தெரியலனா அப்புறம் எதுக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனி? புது முயற்சிகளுக்கு எந்த இதுவுமே கொடுக்காம இருக்கிற மசாலாவே ஏதோ சின்ன டைரக்டர்கள் வந்து, சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து அந்த சக்ஸஸ் ஃபார்முலா வச்சு சக்ஸஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொதப்பி விடுறதுக்கு எதுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி? ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஹானஸ்டான கேள்விகள். ரொம்ப நொந்து போயிட்டுங்க இந்த படத்தை பார்த்து. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு படம். அதுக்காண்டி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் தயவுசெய்து போய் பார்க்குறோன்னா தாராளமாக போய் பாருங்கள். ஆனால் இந்த படம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கூச்சமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து இனி ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படின்னு வந்து நான் ஆண்டவன் வந்து ரொம்ப பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் வாழணும் அப்படின்னா சின்சியரான ஆட்கள் வேணும். அந்த தொழிலுக்கு சின்சியராக, லாபமோ நஷ்டமோ அது வர்ற ப்ராடக்ட்டுக்கு சின்சியராக இருக்கணும். இந்த மாதிரி சின்சியர் இல்லாத ஆட்கள் இருந்தாங்கன்னா இது ஒரு 10 படம் இருந்ததுன்னா தமிழ் சினிமா வந்து ஏற்கனவே டிப்ரிஷியேட்டிங் சக்ஸஸ் ரேட்டில் தமிழ் சினிமா காணாமல் போயிடும். அது நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் நான். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.